பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதம் 89வது சங்கீதம் அ ர 3, 4 2 வசனங்களை சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது, அதில் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 89 3, 4. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்கிறார். தேவன் உடன்படிக்கையில ஒரு உறுதியாயிருப்பார். ஏனென்றால் நேற்று வேத பாடத்திலே நாம் கேட்டோம். உடன்படிக்கையை அவர் ஒருபோதும் அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அதைத்தான் உடன்படிக்கை என்பது. தேவன் உடன்படிக்கையை மாற்றுகிறவர் அல்ல. ஒரு முறை சொன்னதை மாற்றுகிறவர் அல்ல. தாவீது வாழ்க்கையிலே இவ்விதமாகத்தான் சொன்னார். நோவாவுக்கும் அதே மாதிரிதான் அவர் உடன்படிக்கை செய்தார். இனி நான் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன் என்கிற உடன்படிக்கை சொல்லுகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ தாவீதுக்கும் அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதே சங்கீதம் 89:34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்கிறார். அப்போ தேவன் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டு, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் ஒரு உடன்படிக்கையின் தேவன், நாம் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவரை புத்திர சுவிகார ஆவியாகிய நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றியிருக்கிறார். அவரோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்றார், நான் பொய் சொல்லேன்கிறார், உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்கிறார். பாருங்க, ஆகையினாலே தேவன் சொல்றார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நான் யார் இடத்திலும் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதை ஒரு நாளும் நான் மாற்றி சொல்லவும் மாட்டேன், மாற்றவும் மாட்டேன், செய்யாமலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையின் தேவன் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கிறார். ஆனால முதலாவது இதை வாசித்த போது சொல்றாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, சொந்த ஜனமாக, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்களாகிய நாம், நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராயிருப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின உடன்படிக்கை அவருடைய கீழ்ப்படுதலுடன் தொடர்புடையதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் ஒவ்வொரு சமயங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற அந்த உடன்படிக்கையை அவர் என்ன பண்றாரு, அது கீழ்ப்படிதலோடு நடக்கும். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிதலாய் நடக்கும் பொழுது, நாம் தேவனிடத்திலிருந்து அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது இந்த தேவனுக்கு நமக்கு கொடுத்தப்பட்ட பெரிதான கிருபையா இருக்கிறது. ஆகினால் நாமும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஒரு முறை சொன்னதை மாற்றி சொல்லுகிறவர் அல்ல. அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகினாலே அவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவாரா, தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று தேவன் தாவீதுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். நான் நிச்சயமா செய்வேப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகிறார் தேவன். நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று தேவன் நம்மை பார்த்து, இந்த புதிய ஏற்பாட்டின் சபையை பார்த்து சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிதலோடு காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல